வெல்கம் டு விஜிஸ் குக்கிங். டுடே நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஈவினிங் ஸ்நாக் காலிஃப்ளவர் ஃப்ரை பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய காலிஃப்ளவரை எடுத்து இந்த மாதிரிக்க சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் ஹாட் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க காலிஃப்ளவருக்கு ஒரு மேரினேஷன் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் பூண்டு விழுது சேர்த்துட்டு இந்தளவு ஒரு சின்ன சைஸ் லெமன் எடுத்து அதை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதோட ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இதை கைட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம கடலை மாவு சேர்க்கணும். அதனால் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கைட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு இந்த கப்புக்கு 1 கப் கடலை மாவு எடுத்துருக்கேன். அதை அதோட ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. அது மாதிரி இந்த மாவு ரொம்ப புளிச்சும் இருக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷான மாவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பு இல்லாத மாவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். தண்ணி இல்லாமலே மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தண்ணி தெளிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. லைட்டாக தெளித்து மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுட்டு ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணலாம். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலே இருக்கிற பெல் பட்டனை அமுக்குங்க. காலிஃப்ளவர் ஊற வச்சு 15 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. வாங்க நாம் இப்போ ஃப்ரை பண்ணலாம். ஆயிலும் விட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒவ்வொரு துண்டுகளாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்க, ஒரு பக்கமாக நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணும்போது நார்மல் மோட்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹெவி ஃப்ளேமில் இல்லாமல் ஃப்ரை பண்ணுங்க. ரொம்ப ஹெவி ஃப்ளேமில் தீ வச்சுருந்தோம் அப்படின்னா கருவி போயிடும், நல்லா இருக்காது. வெளியே மட்டும் கருவிடும், உள்ளே வேகாது. பாருங்க, ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு காலிஃப்ளவர் ஃப்ரை 15 மினிட்ஸில் ரொம்ப ஈஸியாக சூப்பராக செய்யலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.